ஹோம்மேடாக ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒன்று செஞ்சுருவோமா? செம்பருத்தி பூ, அதோட இலை, அப்புறம் வந்து கத்தாழை மேலே தோல் உரிச்சது, ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல மருதாணி, ஒரு 15 சின்ன வெங்காயம், ஓவர் நைட் ஊற வச்ச 1 ஸ்பூன் வெந்தயம், அதோட கொஞ்சோண்டு தண்ணி, அந்த ஊற வச்ச தண்ணி, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து நான் அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றாம அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட சத்து வந்து முழுசாக இறங்கும். இது மாதிரி இரும்பு கடாயில் லூஸில் வந்து எண்ணெய் வாங்கிக்கோங்க. பேக்கெட்லேயோ பாட்டிலையோ வாங்காமல் செக்கில் ஆட்டின வந்து தேங்காய் எண்ணெய் வாங்கி இது மாதிரி காய விட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் காய வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து அந்த எண்ணெயில் போட்டு அதே மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து பொரிய விட்ருங்க. ஒரு 30 நிமிஷம் நல்லா பொரிஞ்சோடனே ஃபஸ்ட்டு எண்ணெயோட கலர் வந்து லைட் க்ரீனாகவும் அப்புறம் போக போக டார்க் க்ரீனாகவும் மாறும். இந்த மாதிரி மாறினோடனே அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட் வந்து அதை வந்து ஆற விட்ருங்க. அதோட சத்தெல்லாம் இறங்கிரும். இப்போ நம்ம என்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ இந்த மாதிரி மெத்தடு, இல்லை நீங்கள் வடிகட்டி உங்களுக்கு எந்த மெத்தடில் இருக்குதோ அந்த மெத்தடில் வந்து இந்த மாதிரி வந்து வடிகட்டி புழிஞ்சு வந்து சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு. செம்பருத்தி பூ கூட நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா சேர்த்துக்கலாம். எவ்வளோ மாதம் ஆனாலும் இந்த எண்ணெய் வந்து கெட்டு போகாது. இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு நீங்கள் தலை குளிக்கும்போது உங்கள் தலை முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், முடியும் வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வளர்ந்துருக்கு. Thank you so much for watching. Bye.